கடந்த அமைச்சரவை கூட்டத்திலே யாழ்ப்பாணம் மத்திய கலாச்சார நிலையத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக அதனை செயற்படுத்துவதற்கான ஒரு நம்பிக்கை நிதியம் ஒன்றை பௌத்த சாசன அமைச்சின் கீழ் உருவாக்குவது தொடர்பான ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நேற்றைய தினம் யாழ் மாநகர சபையிலே இடம்பெற்ற கூட்டத்திலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினரும் எங்களுடைய முன்னாள் யாழ் மாநகர முதல்வருமான கௌரவ ஜோகேஸ்வரி பத்குணராஜா அவர்கள் தன்னுடைய பிரேரணை ஒன்றை சமர்ப்பித்து அந்த பிரேரணை கூட ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சூழலிலே எங்களுடைய மக்களுக்கு சில யதார்த்தங்களை, சில உண்மைகளை, சில எச்சரிக்கைகளை வெளிப்படுத்த வேண்டியது, பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று கருதுகின்றோம். யாழ் மத்திய கலாச்சார மத்திய நிலையம், யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையம் என்பதை மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் அல்லது அதனுடைய ஆளுகையோடு செயற்படுத்த வேண்டும், ஆளுகைக்குள் கொண்டுவர வேண்டும் என்ற சிந்தனை இந்த அரசாங்கத்தினால் மாத்திரம் முன்னெடுக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல. எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைய இந்தியாவினால் இந்திய மத்திய கலாச்சார நிலையம் உருவாக்கி தரப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுடைய, எங்களுடைய மக்களுடைய கலாச்சார விழுமியங்களை, தனித்துவங்களை பாதுகாத்து வளர்த்தெடுக்கும் நோக்கிலே தமிழ் மக்களுடைய தனித்துவ அடையாளமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளங்களை, தனித்துவங்களை பாதுகாத்து முன்னேற்றும் நோக்கிலே இந்திய அரசாங்கத்தினால் நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு உருவாக்கி தரப்பட்டுள்ள இந்த யாழ் மத்திய கலாச்சார நிலையத்தினுடைய செயற்பாடுகள் ஆரம்பத்திலே தீர்மானிக்கப்பட்டது போன்று யாழ் மாநகர சபையின் ஆளுகைக்குள் இருப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்துடன் கடந்த கால அரசாங்கங்களும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றன. மத்திய அரசாங்கத்தின் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றன.